Taste the Daily. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே ராயபுரம் கிராமத்தில் உள்ள ஜெர்மேனம்மாள் கிறிஸ்துவ தேவாலயத்தின் சொத்துக்கள் தனிநபருக்கு விற்கப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திடீரென திருத்தலத்தின் சுற்றுச்சுவர் கதவுகளை பூட்டி முற்றுகையிட்ட கிராம மக்கள் கோவில் சொத்து கோவிலுக்கே என கூறி 2 மணி நேரமாக சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையிடம் வாக்குவாதம் செய்த கிராம மக்களின் சாலை மறியலால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே தரமற்ற முறையில் சாலை அமைக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விண்ணம்பூண்டியில் சாலை சிதிலமடைந்து இருந்ததால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது. பழைய சாலையை அகற்றாமலேயே புதிய சாலை அமைக்கப்படுவதாகவும் சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு சுவர்கள் தரமற்ற முறையில் கையால் உடைத்தாலே உடைந்து விழும் நிலையில் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்ததால் வார இறுதி நாட்களில் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களில் கொடைக்கானலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வரும் நிலையில் தற்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்த அளவிலேயே காணப்பட்டது. பிரையன் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு குளம், ஏரி சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டதால் வியாபாரிகள் ஏமாற்றமடைந்தனர். மதுரை மாவட்ட வாடிப்பட்டி அருகே இரு தரப்பினரிடையே தகராறால் 6 மாதத்திற்கு பின் கோவில் திறக்கப்பட்ட நிலையில் காவல்துறை முன்னிலையிலேயே மீண்டும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டு நீரேத்தான் கிராமத்தில் உள்ள துர்க்கையம்மன் கோவிலில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதன் காரணமாக 6 மாத காலம் கோவில் பூட்டி வைக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் கோவில் திறக்கப்பட்ட போது மீண்டும் இரு பிரிவினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் நிலையை கட்டுக்குள் கொண்டுவர இயலாமல் விடிய அரசின் ஏவல் துறையினர் திணறினர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை, புளியம்பட்டி, கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென பலத்த மழை பெய்ததில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திடீர் மழையால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினார்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் கடும் குளிர் நிலவியது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நாயுடுபுரம், மூஞ்சிக்கல், ஏரி சாலை ஆகிய பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. இந்த மழையால் கடும் குளிர் நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக சாரல் மழை பெய்தது. பெரியகுளம், கீழவடகரை, பெருமாள்புரம் மற்றும் தேவேந்திரபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர்.